ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம மகாநதி ஷூட் இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் வெண்ணிலா மாமா அவங்களே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக வெண்ணிலா மாமாவுக்கு ஏதோ மிஸ்ஸிங் சீன் வந்து ஒன்று ஷூட் பண்ணோம், ஏதோ சேசிங் சீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. மேபி அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக அவருடைய ஷூட்டிங் இருக்கும் போல். அண்ட் வெண்ணிலாவுடைய போர்ஷன்ஸ் நம்ம விஜய் வந்து சியூ வகைன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, டே பிஃபோர் எஸ்டர்டே ஏர்லி மார்னிங்கே. ஸோ அப்போயே எனக்கு தெரிஞ்ச வெண்ணிலாவுடைய சாப்டரும் க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு டெம்பிளில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சில வீடியோஸ் வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு. ஸோ வெண்ணிலாக்கு இல்லை, ஐ மீன் நம்ம காவேரிக்கு இல்லை விஜய்க்கு இல்லை நதி ஃபேமிலி இவங்களை யாராவது வச்சு தான் அங்கே ஷூட் பண்ணுறாங்க போல். பட் யாருன்றது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கூட கோவில் சீன்ஸ் கூட கொண்டு வர மாட்டாங்க. கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து கோவில் உள்ளே இருக்க மாதிரி நிறைய சீன்ஸ் காட்டினதில்லை. பட் நிறைய முக்கியமான சீன் வந்து நடந்திருக்கு. காவேரி வந்து வெண்ணிலா விஷயம் தெரிஞ்சு எமோஷனல் ஆகி அங்கே போயிட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் கோவிலில் என்ன சீன் வந்துச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் வந்து பிரெக்னன்சி அந்த ரிவீல் ஆன மாதிரி அழகாக காவேரியை தூக்கிட்டு சுத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு கோவிலில் தான் நடந்துச்சு. ஸோ இப்போ ஒன் செகண்ட் கோவிலில் ஷூட் பண்ணுறாங்க. யார் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க என்னன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இஷ்யூமே வந்து போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நம்ம வைஷு வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியை லைக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வாண்டடாக தான் அதை வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அதில் ஃபுல் கண்டென்ட் வந்து பார்த்தா நம்ம எல்பியோடைய ஹேட்டர் தான் யாரோ அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது புரிய வருது. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த 2 லைனில் வந்து சுவாமி அண்ட் வைஷோடைய பாண்டிங் வந்து நல்ல பாண்டிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இருக்கவே ஒருவேளை அவங்க லைக் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்குமே அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க, இது வந்து நெகட்டிவிட்டி யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஹேட்டர்ஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாம், நீங்களும் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் பெருசாக தான் அந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி ஆகிடும். அதாவது இதுக்கு நம்மளாம் ரியாக்ட் பண்ண அதை வந்து இன்னும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க வயசு சொன்ன மாதிரியே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.